இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு வாணலியில் எண்ணெய் விட்டு சிறிது கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இவைகளை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கினா தான் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிய பின் தக்காளி போடவும். பழுத்து தக்காளியாக இருந்தால் கருவாட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சுருள வதங்கணும். பிறகு வெள்ளை பூண்டு போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இவைகளை நல்லா வதக்கினாலுமே குழம்போட ருசி அதிகமாகும். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். பிறகு மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். பச்சை மொச்சக்கொட்டையாக இருந்தால் அப்படியே உரித்து போட்டுக்கலாம். நான் போட்டது காய்ந்தது, அதனால் சிறிது வேக வச்சு போட்டிருக்கேன். இவைகளை நல்லா வதக்குங்க. பிறகு சிறிது மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு இவைகளை ஒன்றாக சேர்த்து கலக்குங்க. இவை அனைத்தையும் ஒன்று சேர கலந்த பின் அதன் கூட தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு மூடி விடுங்க. சிறிது நேரம் கழித்து மூடியை திறந்து பார்ப்போம். காய்கள் அனைத்தும் வெந்துவிட்டனவா என்று பார்ப்போம். காய்கள் வெந்துவிட்டது. இப்போ நம்ம தேவைக்கேற்ப புளி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடவும். சுடு தண்ணீர் போட்டு சுத்தம் செய்துள்ள கருவாடு துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். இவைகளை ஒன்றாக கலக்கவும். நல்லா கலந்த பின் மூடி போட்டு 5 நிமிடம் கொதிக்க விடவும். பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி இவைகளை சேர்த்து கலந்தால் கமகமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாட்டு குழம்பு சாதத்துடன், இட்லி, தோசையுடன் சாப்பிட சுவையாக இருக்கும்.